வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி நம்ம ஆனியன் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முட்டைக்கோஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை, ஆனியன் 2, ஒரு பச்சை மிளகா, லெமன் இதெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 1.5 கப் மாவு பிசைஞ்சு சமோசாவுக்காக வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்காக நான் இந்தளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லெமன் ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை புழிஞ்சிக்கலாம். இந்த மசாலா கூட புழிஞ்சு வச்சுக்கலாம். வேறு வெஜிடபிள்ஸ் போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். ஆனியன் இப்போ நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆனியன் சமோசா தானே, அதனால். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். எல்லா காய்கறிலையும் நம்ம போட்ட மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா இப்படி பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு, அதுக்காக ரொம்ப அமுத்த வேண்டாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கலாம். நம்ம சமோசா ஷீட் செய்யறதுக்காக ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். மைதா மாவில் போடுவாங்க, நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிட்டு, அதை லைட்டாக சப்பாத்தி விட மறுபடியும் லைட்டாக வர அளவுக்கு ஒரு ஷீட்டு, அந்த ஆனியன் சமோசா ஷீட் இருக்கும்ல, அந்த மாதிரி செய்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு ஒரு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 வேக்காடு கூட வேண்டாம், அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷீட்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த சமோசா ஓட்டுறதுக்காக மைதா மாவும் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மடிக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து மூடி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம மைதாவும் தண்ணி ஊற்றி கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம்ல, அதில் இதை கம்மு மாதிரி யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மூடிட்டு ஒட்டிக்கும். அவ்வளோதான். இனி ஒன்று செஞ்சு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஷீட் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர்றதுக்காக மடிச்சுக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். உப்பெல்லாம் பார்த்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இப்படி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சு வச்சுட்டேன். குக்கிங் ஆயில் நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ அதை வடக்கல்ல ஊற்றி காய வச்சுட்டேன். இந்த மாதிரி போட்டு திருப்பி விட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு, நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.